ரயில்வே துறையில் தமிழர்கள் தடமதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இன்னும் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடமதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி போஸ்ட் இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் நேற்று தான் வந்தது. இன்னைக்கு இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிப்ரவரி 6ஆம் தேதி வரையும் போகலாம். ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரையும் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நோட்டிபிகேஷன் நம்ம பார்த்தோம், வீடியோவா பார்த்துருந்தோம். இது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன கேட்டகரி போஸ்ட் இருக்கு, அவங்க ஏஜ் லிமிட் எவ்வளவு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளவு, பே ஸ்கேல் என்ன அப்படிங்கிறது பார்க்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்ன கேட்டகரி போஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்கு, பே ஸ்கேல் அவங்களுக்கு என்ன இருக்கு, அதே போல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன தேர்வு எழுதலாம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டா ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர். இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் டிஆர்பி வந்து இந்த பணிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. இங்க ரயில்வே துறையிலும் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி போஸ்ட்ல. அப்ப இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ல எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பிஜி இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பெங்காலி, சோசியாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். ஓகேங்களா? அப்ப இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த பாடங்கள்ல தான் செலக்ட் பண்ண போறாங்க. இது தனித்தனியா போட்டிருந்தாங்கன்னு மொத்தமா அவங்களுக்கு மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னென்ன சப்ஜெக்ட், ஆங்கிலம், ஹிந்தி, கணக்கு, அறிவியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், வரலாறு, புவியியல், பொருளாதாரம், வணிகவியல், ஹோம் சயின்ஸ், அரசியல் அறிவியல், பெங்காலி, சோசியாலஜி, கணிப்பொறி அறிவியல், பிசிக்கல் எஜுகேஷன். இந்த சப்ஜெக்ட்ல படிச்சவங்க, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி அப்ளை பண்ண எந்த ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க எல்லாம் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அப்ளை பண்றவங்க ஏஜ் 18ல இருந்து 48 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பே ஸ்கேல் எவ்வளவு ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா 47,600. இப்ப கொடுக்கப்பட்ட மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி போஸ்ட்லயே இந்த 47,600 போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் தான் இந்த பே ஸ்கேல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பிஜி தான் இதை ஃபர்ஸ்ட் இதான் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று பிஜி போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து 50% மதிப்பெண் எடுத்துக்காட்டாங்க. இப்போ வந்து அவர் ஜியாகிரபி படிச்சிருக்காங்க, பிஜி ஜியாகிரபி படிச்சிருக்கணும். இல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸா பிஜி அதுல பொலிட்டிக்கல் சயின்ஸ், இல்ல ஹிஸ்டரினா பிஜில ஹிஸ்டரி பாடம் படிச்சிருக்கணும். 50% மதிப்பெண் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதற்கு பிறகு பிஎட், பிஎட்லும் ஏன்னா அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதுக்கு ஈக்குவலான சப்ஜெக்ட்ல தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஓகேங்களா? அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பிஜி வித் பிஎட். இது கூட ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டீச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டீச்சிங் எதுல நல்ல நாலேஜா இருக்கணும், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இது கூட என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்த கம்ப்யூட்டர் அவேர்னஸும் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டா பார்க்கப்படுது மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரி போஸ்ட்ல. இதுல பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும் கிடையாது, மீதி எல்லா லாங்குவேஜுமே இருக்கு, எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கு. ஓகேங்களா? சயின்ஸ் சப்ஜெக்ட், சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட், மேத்தமெட்டிக்ஸ் வித் லாங்குவேஜஸ் ஆன போஸ்ட் கிராஜுவேட் சப்ஜெக்ட் இருக்கு. பே ஸ்கேல் எவ்வளவு? 47,600. ஏஜ் லிமிட் 48 வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. கம்யூனிட்டி ஓபிசிக்கு தனியா இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஜி வித் பிஎட். அது கூடிய ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் டீச் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் அவேர்னஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல முதுகலை பட்டதாரி ஆசிரியர். இந்த தகுதியில் இருந்தா ரயில்வே துறையில நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளை பண்ணி நல்லா நீங்க ஒரு சிபிடி மெத்தட், அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் லிஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த ப்ராசஸ் தான் போகும். ஒரு சிபிடி மெத்தட் நடக்கக்கூடிய இந்த தேர்வை நீ ப்ராப்பரா சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம பக்காவா ட்ரை பண்ணோம்னா, டெடிகேட் பண்ணி படிச்சோம்னா சூப்பரான போஸ்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? இது ஒரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து நான் பார்க்கக்கூடியது
அதுவும் டீச்சர் தான். ரயில்வே துறையில அடுத்து பார்க்கக்கூடிய நமக்கு டீச்சர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர். ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர் சுருக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா டிஜிடி. டிஜிடி இங்க சொல்லுவாங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, யூஜி சொல்லுவோம். அது டிஜி ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர். டிஜிடி சுருக்கம். இதுல என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்க போறாங்கன்னா இங்கிலீஷ், ஆங்கிலம், ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, பெங்காலி, பயாலஜி, ஜியாகிரபி, சான்ஸ்கிரிட் அதாவது சமஸ்கிருதம், அசாமீஸ் அதாவது அசாமி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ். இந்த சப்ஜெக்ட்ல என்ன எடுக்க போறாங்கன்னா டிஜிடி அதாவது ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர் அப்படிங்கிறத எடுக்க போறாங்க. இவங்க எவ்வளவு ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னா 18 முதல் 48 ஏஜ் லிமிட் இருந்தா போது இவங்களுக்கு பே ஸ்கேல் எவ்வளவு ஸ்டார்ட் பண்றாங்க 44,900. அதோட கொஞ்சம் கம்மி. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரை விட ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சருக்கு ஒரு 2000 இதெல்லாம் வேரியேஷன் ஆகுது. 44,900. இவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னா யூஜி வித் பிஎட். இப்போ எடுத்துக்காட்டாக ஜியாகிரபி இருந்தா யூஜியில ஜியாகிரபி படிச்சுட்டு பிஎட்ல ஜியாகிரபி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே போல இந்த ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர் அப்ளை பண்ணி வரவங்க கண்டிப்பாக டிஇடி அதாவது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டிஇடி தகுதி தேர்வு சொல்லுவோம், ஆசிரியர் தகுதி தேர்வு கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க. அதே போல லாங்குவேஜ் இப்போ எடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து சான்ஸ்கிரிட் இருக்காங்கன்னா அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல டீச் பண்ணக்கூடிய தகுதி பெற்றிருக்கணும். எடுத்துக்கிட்டாக ஹிந்தி லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், பொதுவாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொதுவாக பார்க்கப்படுவது. லாங்குவேஜ் போகும்போது இப்போ தமிழ் இங்க இல்லை, தமிழ் இருந்தால் தமிழ் லாங்குவேஜ்ல அவங்க டீச் பண்ற மாதிரி இருக்கும். சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் டீச் பண்ணக்கூடிய ஒரு தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் இந்த ட்ரெயின் கிராஜுவேட்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பே ஸ்கேல் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப மேக்ஸிமம் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் தானே அந்த ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சருக்கு குவாலிஃபிகேஷன் இருப்பாங்க. அவங்களும் எந்த போஸ்ட் பார்த்துக்கோங்க. இது வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் வேகன்சி மாறும். இப்ப ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர் சென்னை ஜோன்ல இருக்கும், எத்தனை வேகன்சி பாருங்க. வேற ஜோன்ல எந்த ஜோன்ல வேகன்சி அதிகமாக இருக்கோ அங்க நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். சென்னை வேகன்சி பாருங்க, பெங்களூர் வேகன்சி பாருங்க, கொல்கத்தா வேகன்சி பாருங்க. ஒவ்வொரு வேகன்சி ஜோனா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மினிஸ்ட்ரியல் ஐசோலேட் கேட்டகரியில போஸ்ட் என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி டீச்சர் அதாவது தொடக்க கல்வி ஆசிரியர். ரயில்வே துறையில பிரைமரி டீச்சர். பிரைமரி டீச்சர் எந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ். நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தமிழ். ஏன்னா தமிழ் இது வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் வரல, ட்ரெயின் கிராஜுவேட் வரல. தமிழ் பிரைமரி டீச்சர்ல இருக்கு. சார் பிரைமரி டீச்சர்னா சம்பளம் ரொம்ப கம்மியா தரும். சம்பளம் எவ்வளவு தராங்க? 35,400 பே ஸ்கேல் ஸ்டார்டிங் 35,400. இதுக்கப்புறம் அலோன்ஸ் இருக்கு. அப்ப தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, பெங்காலி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ். கண்டிப்பாக சென்னை ஜோன்லயும் தமிழ் வேகன்சி இருக்கு. ஓகேங்களா? அது எந்த கேட்டகரி இருக்கு நல்லா பாருங்க. மித்த ஏதாவது ஜோன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, பெங்காலி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல டிடிஎட் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படிச்சிருக்கோம். டிப்ளமோ இன் டீச்சர்ஸ் படிச்சிருக்கலாம், அல்லது டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கலாம், இல்ல 4 இயர் எலிமெண்டரி எஜுகேஷன் பிஇஇடி படிச்சிருக்கலாம். இதுக்கு ஏதோ ஈக்குவலண்டா படிச்சிருந்தா இவங்க பிரைமரி டீச்சருக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் பத்தாது, வேற என்ன பாஸ் ஆயிருக்கணும்? டிஇடி டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிருக்கணும். அடுத்து லாங்குவேஜ் ஸ்கில் எடுத்துக்கிட்டா தமிழ் அவங்க பிரைமரி டீச்சர் ஸ்கில் ஸ்போக் பண்ண போறாங்கன்னா, டீச் பண்ண போறாங்கன்னா இந்த தமிழ் லாங்குவேஜ்ல அவங்க திறமை வாய்ந்தவர்களாக டீச் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவா இருக்கணும். எடுத்துக்கிட்ட பெங்காலி போறோம், பெங்காலி டீச் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமானது மெயின் என்னன்னா டிடிஎட் அதுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிபிகேஷன். அடுத்து டிஇடி பாஸ். டிஇடில பாஸ் ஆயிருக்கு. இது பிரைமரியில டிஇடி பேப்பர் 1 தமிழ்நாடு டிஇடி பேப்பர் 1 பாஸ் ஆயிருந்தா கூட எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அதாவது 12th முடிச்சதுக்கு அப்புறம் 2 இயர் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படிச்சிருக்கோம், அல்லது 4 இயர் பிஎட் கூட இருக்கு, அது படிச்சிருக்கோம். அல்லது டிகிரி முடிச்சுட்டு 2 இயர் டிப்ளமோ படிச்சிருக்கலாம், பிஎட் டிப்ளமோ முடிச்சு டிகிரி படிச்சிருக்கோம். ஏதோ ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இருந்தா நம்ம பிரைமரி டீச்சர் அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி எவ்வளவு தராங்க? 35,400. ஏஜ் லிமிட் 48 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட் கேட்டகரியில முக்கியமாக பிரதானமாக பார்க்கக்கூடிய ஒரு போஸ்ட் டீச்சர்ஸ். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர், அடுத்து பிரைமரி டீச்சர். ஓகேங்களா? அப்ப ரயில்வே துறையில் நம்ம நிறைய வேகன்சி பார்த்துருக்கோம். ஆர்ஆர்பி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், கிரேட் 3, கிரேட் 1, ஜேஇ, ஆர்பிஎஃப், கான்ஸ்டபிள். இப்ப இது ரொம்ப முக்கியமான கேட்டகரி. அப்ப அந்த குவாலிபிகேஷன் அதாவது ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் படிக்காதவங்க காமன் கேட்டகரி. மெயினாக டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு போஸ்டா இருக்கு. ரயில்வே துறையில பணிபுரிய விருப்பம் உள்ள ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் இந்த பயிற்சிக்கான இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான பயிற்சி நீங்க மேற்கொள்ளலாம். உங்க நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க.
அப்ப மத்திய அரசு பணியில ரயில்வே துறையில ஒரு ஆசிரியர் வாய்ப்பு தவற விடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பாருங்க, லேபரட்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூல். ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா லேபரட்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூல். இதுல இதுக்கு எவ்வளவு சேலரி தராங்கன்னா பே ஸ்கேலு 25,500. இது கொஞ்சம் ரொம்பவே கம்மியா இருக்கு. மொத்த போஸ்ட் 40,000க்கு மேல போனது. இப்ப 25,500 தான் இருக்கு. இவங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளவு கொடுக்குறாங்க? 18ல இருந்து 48 வரை ஏஜ் லிமிட். என்ன குவாலிபிகேஷன் இருக்கு? 12th ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கணும். 12th படிச்சது மட்டும் பத்தாது, அது கூடயே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த துறையில இருக்கணும் அப்படின்னா பாத்தோலாஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் லேபரட்டரியில, பாத்தோலாஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் லேபரட்டரியில 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எது கூட? 12th படிச்சது கூட அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லேபரட்டரியில பணிபுரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தகுதி இருந்தா லேபரட்டரி அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கூல்ல லேபரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த தகுதி? 12th கூட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தோலாஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் லேபரட்டரியில பணிபுரிந்தால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய போஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட். நிறைய பேர் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கு. என்ன போஸ்ட்னா லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3. இது நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். கெமிஸ்ட் அண்ட் மெட்டலாஜிஸ்ட், கெமிஸ்ட் அண்ட் மெட்டலாஜிஸ்ட் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3. இவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட்? 18 to 33 தான். இங்க பாருங்க ஏஜ் லிமிட் கம்மியாயிடுச்சு. ஆனா குவாலிபிகேஷன் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஏஜ் லிமிட் 18 33. குவாலிபிகேஷன் 12th. 12th படிச்சிருந்தா எழுதலாம். இப்போ 12th படிச்சு எல்லாருமே எழுதலாமா? 12th படிச்ச எல்லாருமே எழுதலாமானா கிடையாது. அவங்க 12th சப்ஜெக்ட்ல மெயினா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடங்களை படித்த 12th படித்த மாணவர்கள் இந்த லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப 12th கண்டிப்பாக நம்ம 12th பயோ மேத்ஸ் சயின்ஸ் குரூப் நிறைய சயின்ஸ் பாடங்களை படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சேலரி எவ்வளவு ஸ்டார்டிங்? 19,900 அனௌன்ஸ் இருக்கு. அலோன்ஸ் இது கூட எக்ஸ்ட்ரா வரும். ஏஜ் லிமிட் எவ்வளவு? 33. இப்போ இதுக்கு போட்டு கேட்டகரி போஸ்ட் 48 வரைக்கும் நான் பார்த்தேன். ஆனா இந்த லேப் வச்சு கிரேட் 3க்கு ஏஜ் லிமிட் 33 வரையில இருக்கு. சில ரிலாக்ஸேஷன் இருக்கு. இந்த கொரோனா திடீர் ரிலாக்ஸ் வச்சிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் வச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 12th முடித்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடல படித்த மாணவர்கள் அவங்க அப்ளை பண்ண போஸ்ட் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3. ஓகே, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க தகவலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான போஸ்ட், இந்த கேட்டகரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். லா சீப் லா அசிஸ்டன்ட். சீப் லா அசிஸ்டன்ட், அதாவது லா அப்படின்னு சட்டத்துறையில என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிகிரி இன் லா வித் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது யூனிவர்சிட்டி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் லா பட்டப்படி படிச்சிருக்கணும். அது கூட 3 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இந்த லா அசிஸ்டன்ட்டுக்கு 18ல இருந்து 43 வரை ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. சேலரி 44,900. இது ஒரு முக்கியமான ஒரு பே ஸ்கேலா பார்க்கப்படுகிறது. இந்த லா அசிஸ்டன்ட்டுக்கு சேலரி எவ்வளவு? 44,900. இவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல சட்டத்துல பட்டப்படி முடிச்சிருக்கணும். 3 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த லா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு பே ஸ்கேல் இருக்கு. அடுத்து நான் பார்க்கக்கூடிய போஸ்ட் பாத்தீங்கன்னா ஐசோலேட் கேட்டகரி போஸ்ட்ல பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்பெக்டர். பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவோம். பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் ஏஜ் லிமிட் 48 வரையும். 44,900. இவங்க பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், உடற்கல்வியியல் படிப்பு, பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் படிப்பு முடிஞ்சா இந்த பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு பே ஸ்கேல் சூப்பராகவே இருக்கு. ஓகே, 48 ஏஜ் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த டீச்சிங் போஸ்ட் எல்லாம் 48 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு போஸ்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர். இந்த ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா 36 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பே ஸ்கேலு 35,400. 35,400 பே ஸ்கேலு. இவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பிஜில போஸ்ட் கிராஜுவேட் பிஜில இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எதுக்கு? ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர். ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு ஏஜ் லிமிட் 36 வரை கொடுத்திருக்காங்க. பே ஸ்கேல் 35,400. 35,400. இவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன்? இந்த ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா யூஜி படிச்சிருக்கணும். யூஜி கூட டிப்ளமோ இன் லேபர் லா, யூஜி டிகிரி படிச்சுட்டு அது கூட டிப்ளமோ இன் லேபர் லாஸ், தொழிலாளர் சட்டங்கள் சொல்ற டிப்ளமோ படிப்பு படிச்சிருக்கணும். எதுக்கு? ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர். பே ஸ்கேல் 35,400.
அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் லைப்ரேரியன், அதாவது நூலகர். 33 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 35,400 பே ஸ்கேல் இவங்களுக்கு கொடுக்குறாங்க லைப்ரரியனுக்கு. இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, யூஜில யூஜில லைப்ரரி சயின்ஸ் பிரிவுல பாடத்துல 4 ஆண்டுகள் படிப்பு முடிச்சிருக்கணும். அல்ல அப்படின்னா யூஜி டிகிரி முடிச்சுட்டு அந்த லைப்ரரி ப்ரொபோஷனலா படிச்சிருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப லைப்ரரிக்கு 33 ஏஜ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக சயின்டிபிக் சூப்பர்வைசர். இந்த சயின்டிபிக் சூப்பர்வைசர் பாத்தீங்கன்னா 18-38 ஏஜ் வரை அப்ளை பண்ணலாம். 44,980 பே ஸ்கேல வச்சிருக்காங்க. இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, பிஜில பிசியாலஜி அல்லது சைக்காலஜி, உடல் செயலி அல்லது சைக்காலஜில வந்து பிஜி படிச்சிருக்கணும். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சயின்டிபிக் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து நான் பார்க்கக்கூடியது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இது ஒரு சட்டத்துறை சம்பந்தமானதுதான். இவங்க ஏஜ் லிமிட் 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு பே ஸ்கேல் எவ்வளவு பாத்தீங்கன்னா 44,900. இவங்க என்னென்ன படிச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் யூஜில சட்டம் படிச்சிருக்கணும். இவங்க 5 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கணும். வழக்கறிஞராக 5 இயர்ஸ் சர்வீஸ்ல இருக்கணும். யூஜி படிச்சிருக்கணும். 44,900 பே ஸ்கேல் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு ஏஜ் லிமிட் 35. அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஒரு போஸ்ட் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரைனிங். இவங்க 38 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பே ஸ்கேலு 35,400. இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பிஜில சைக்காலஜி இது கூட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு சயின்டிபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு சைக்காலஜி பிஜி படிச்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பே ஸ்கேல் 35,400, 38 ஏஜ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் ஏஜ் லிமிட் அது 36, பே ஸ்கேலு 35,400. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ என்ன படிச்சிருக்கணும்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ், டிப்ளமோல அட்வர்டைசிங், டிப்ளமோல ஜேர்னலிசம், டிப்ளமோல மாஸ் கம்யூனிகேஷன், அதாவது இது ஊடக இதழியல் துறையில டிப்ளமோ படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா இவங்க சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப இந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி போஸ்ட்ல என்னென்ன போஸ்ட் இருக்கு, அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன, அவங்களோட பே ஸ்கேல் என்ன, அவனோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி டீடைலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான போஸ்டா என்னென்ன போஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர், பிரைமரி டீச்சர். இதுல என்ன சப்ஜெக்ட் வரும் பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரைமரி டீச்சர் தமிழ் மொழிக்கும் கொடுத்திருக்காங்க. அது எங்க வேகன்சி இருக்குன்னு பார்த்து கரெக்டா அப்ளை பண்ணி எந்த கேட்டகரியில வச்சிருக்காங்க அந்த வேகன்சியை அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஜோன்ல இருக்கு அப்படின்னு பாத்துங்க. இது இல்லாம நிறைய போஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம். நீங்க ஏதாவது எந்த போஸ்ட் நீங்க வந்து தகுதியா இருந்தீங்கன்னா இல்ல உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு தகுதியா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. இந்தியாவில் அதிக பணியாளர் கொண்ட நிறுவனம் ரயில்வே துறையில அவங்களும் ஒரு அதிகாரியாக ஒரு சூப்பரான இந்த கல்வி தகுதியில் கொண்ட இந்த ஏஜ் லிமிட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. அவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா IAS அகாடமி.